ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஆல்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி துவரங்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? துவரங்காய் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின உடனே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பயிர் போட்டிருக்கிறதுனால பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்க. கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வேக வச்ச துவரங்காயை அதனுடைய தண்ணியை அப்படியே சேர்த்து ஊற்றிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தேங்காய், சோம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாமே பார்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா குக்கரை போட்டு மூடி வச்சு இறக்குனீங்கன்னா துவரங்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.